இந்த மருந்தை சாப்பிட்டாக்கா எப்படிப்பட்ட மூல நோயா இருந்தாலும் 20 நாள்ல சரியாயிடுமா? அட ஆமாங்க, எங்க பையன் ஒருத்தவன் இடுப்பு மேல கைய வச்சுனே வந்தான் என்கிட்ட. நானும் என்னடா ஆச்சு இப்படி நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ, பாத்ரூம் போகும்போது பயங்கரமா வலிக்குது ப்ரோ, ரத்தமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேய் உனக்கு பைல்ஸ் வந்துருச்சுடா, அதான்டா ரத்தமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது பைல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் தேம்பி அழுவ ஆரம்பிச்சுட்டான். டே தம்பி அழுவாதடா, முதல்ல கண்ணை ரெண்டையும் தொட. உங்களை மாதிரி பசங்களுக்கு மூல நோய் வரதுக்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் தான். ஏன்னா மலச்சிக்கல் தான் நம்ம உடம்புல பல சிக்கலை உருவாக்கும். அப்படி மலச்சிக்கல் வந்துச்சுனாக்கா நீ பாத்ரூம் போகும்போது ரொம்ப முக்கி போவ. அதனாலதான் முக்கியமா இந்த மூல நோயே வரும். சரிடா தம்பி, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த மூல நோயை சரி செய்யறதுக்கு எங்க தாத்தா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை பண்ணாக்கா எப்படியாப்பட்ட மூல நோயா இருந்தாலும் சரியாயிடும். சரி வாடா, அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு கிளம்பிட்டேங்க தம்பியா. தம்பிங்களா, இந்த செடி பேர் தான் துத்தி செடி. இந்த துத்தி செடி மூல நோயை சரி செய்யக்கூடிய ஒரு அரிய மருந்து. முதல்ல அந்த செடியில இருந்து கொஞ்சமா இலையை பறிச்சு தண்ணியில சுத்தமா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்படி கழுவின துத்தி இலைய வச்சு நான் அம்மியில அரைக்க தான் போறேன். நீங்க உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா மிக்சியில கூட அரைச்சி எடுத்துக்குங்க. ஆக மொத்தத்துல துத்தி இலை நல்லா ஒட்ட மஞ்சி இருக்கணும். நானும் அரைச்ச துத்தி இலைய அம்மியில இருந்து வச்சு பார்த்தாக்கா நல்லா ஒட்ட மஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச துத்தி இலைய எடுத்து ஒரு டம்ளர் மோர்ல போட்டு நல்லா கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சேன். அப்படி நல்லா கலக்கின மோரை எடுத்து தம்பி கையில கொடுத்து குடிக்க சொன்னேன். தம்பியும் கையில வாங்கி கல்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே தம்பி, இது மாதிரி துத்தி இலைய அரைச்சு மோர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுலயே தொடர்ந்து 20 நாள் குடி. அப்படி நீ தொடர்ந்து குடிச்சுன்னு வந்தனாக்கா உனக்கு இந்த மூல நோய் பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லடா தம்பி, உன்னோட ஆசன வாயில வலி இல்லைன்னா வீக்கம் அதிகமா இருந்ததுனாக்கா இந்த துத்தி இலைய விளக்கெண்ணெயில வதக்கி கோமண மாதிரி வச்சு கட்டு. உடனே உன்னுடைய வலியும் வீக்கமும் குறைஞ்சு போயிடும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அமிச்சிட்டேங்க பத்திரமா வீட்டுக்கு.